மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். This festive season, travel the world with Grand Royal Tours. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium, commercial and residential plots. சார், காங்கிரஸ்குள்ளார சலசலப்பு இருக்கானா இருக்கு. எதுக்காக இருக்கு அப்படின்னா, அந்த பேரத்தை அதிகரிக்கிறதுக்காக அந்த மெட்டீரியலை யூஸ் பண்றாங்க. இதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சோனியா காந்தி அவர்கள் திமுக வேணும்னாங்க, ராகுல் காந்தி தாவேகா வேணுங்கிறார். விஜய் கிட்ட போறதுனால நாளைக்கு காங்கிரஸுக்கு பயன் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கும். ஆனா பாண்டிச்சேரியில இருக்கும், கேரளால இருக்கும். தமிழ்நாட்டுல நாளைக்கு விஜய்க்கு காங்கிரஸ் பாரம் தான். விஜய்க்கு பலன் காங்கிரஸால கிடையாது. அப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு காங்கிரஸ் பேசுறது வேணான்ட்டாங்க. அதை பத்தி அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க. அந்த டாபிக் உள்ளார அவங்க வரல. நீங்க சார் தரேன்னு சொன்ன அவர் வீட்டுல ஒருத்தனும் போய் நிக்க மாட்டேங்கிறான் சார். அவர் தரேன்னு சொல்றாரு, நீ கூடன்னு இங்கதான் நிக்கிறான். தேமுதிகவினுடைய நிலை என்னவா? இல்லை, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 3 டெக்கு, அதாவது ஆப்ஷன் ஏ பிசின்னு வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏடிஎம்கே. இப்போ டிஎம்கேல நாங்கள் ராஜ்யசபா கொடுக்க முடியாது, நாங்கள் எம்எல்ஏ சீட்டு தரோம், பணம் தரோம் அப்படிங்கிறாங்க. இப்போ விஜய் கிட்ட எனக்கு ராஜ்யசபாவும் பணத்துக்கெல்லாம் என்கிட்ட வழி இல்லை, எம்எல்ஏ சீட்டு வேணா கேளுங்க தரேன். இப்போ வைகோட மனநிலையே பார்த்தீங்க அப்படின்னா 12 எம்எல்ஏ சீட்டு கேட்குறாரு. அப்பா விஜய் கிட்ட பேசுறாரு. வைகோ விஜய் லாபி எடுக்கிறாரு, அவங்களுக்கு 35 எம்எல்ஏ சீட்ஸ் கொடுக்குறாங்கிறாரு விஜய். அதே நாளைக்கு மகன் என்ன பண்றாரு, பிஜேபி லாபி பண்றாரு, அவர் நாளைக்கு இணையமைச்சருக்கு தரேன் அப்படின்னா. ராமதாஸ் அவர்கள் 3 நாளாக இப்போ அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அவர் தரப்போட. கிட்டத்தட்ட முடிய போகிற நேரத்தில் திருமாவளவன் முதலமைச்சரை நேரடியாக சந்திச்சு, நான் ஒரு வேளை அவரை நீங்கள் சேர்த்தீங்கன்னா நான் வெளியேறேன்ட்டாரான். அப்புறம் முதலமைச்சர் என்னன்னு ஃபைனல் பண்ணிவிட்டு அப்புறம் ராமதாஸ் தரப்பை கூப்பிட்டு, இல்லை திருமாவளவன் நீங்கள் கூட இருந்தாகணும், அதனால் நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸ் பாருங்கன்ட்டாங்களாம். இப்போ ராமதாஸ் உடையது விஜய்க்கு போகுது. விஜய் 234 தொகுதிக்கு அவங்ககிட்ட முதல்ல ஆள் கிடையாது சார். அதனால யார் வந்தாலும் எவ்வளோ வேணாலும் தரத்துக்கு தயாராக இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு 30 இல்லை 45 கூட எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு தயக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த பக்கமும் சேரல அப்படின்ற விதத்துல அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு பேசலாம். காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரகுபதி அமைச்சர் பேசும்போது கூட அவங்களுக்கெல்லாம் தெரியும் எந்த கட்சியில இருந்தா வெற்றி பெற முடியும் அப்படின்னு, அந்த மாதிரி தான் முடிவெடுப்பாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. உண்மையிலேயே காங்கிரஸ்குள்ள அந்த சலசலப்பு இருக்கா, இல்ல காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க, அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா? சார், காங்கிரஸ்குள்ளார சலசலப்பு இருக்கானா இருக்கு. எதுக்காக இருக்கு அப்படின்னா, அந்த பேரத்தை அதிகரிக்கிறதுக்காக அந்த மெட்டீரியலை யூஸ் பண்றாங்க. இதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சோனியா காந்தி அவர்கள் திமுக வேணும்னாங்க, ராகுல் காந்தி தாவேகா வேணுங்கிறாரு. அதாவது ஒரு ஆசிலேஷன் மைண்டுக்கு வராரு. அப்போ தான் நாளைக்கு மல்லிகார்ஜுன கார்கே, இல்லை நீங்கள் 2 பேரும் வேறுபட்ட கருத்துக்களோடு இருக்கீங்க, நான் நாளைக்கு கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன், ஐ வில் கம் டு அ டிசிஷன் சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டு, குரூப் டிஸ்கஷன் இல்லாமல் தனித்தனியாகவும் கூப்பிட்டு வச்சு பேசி அவர் ஒரு முடிவு எடுக்கிறப்ப, இல்லை திமுகவோட பயணிக்கிறது தான் இந்த நிலையில் சரி அப்படிங்கிறப்ப, இப்போ இந்த 3 பேர் தான் டெசிஷன் மேக்கிங். இதில் சோனியாவும் மல்லிகார்ஜுன கார்கே 2 பேரும் டிஎம்கேன்னப்போ இப்போ மெஜாரிட்டி கம்ஸ் ஃபார் டிஎம்கே ஃபேவரபிள் ஃபேக்டர். இது ஒன்று. இப்போ இந்த மைனஸை தான் நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி போகுமா அப்படிங்கிற மனநிலை இருந்தால், ஏன் விஜயோட அப்பா எஸ்எஸ்சி காங்கிரஸ் வரணும், பவர் தரங்கிறோம், வரமாட்டேங்குது. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் இதை காங்கிரஸுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நீங்கள் போய் சொல்லுங்கள், நீங்கள் போய் சோனியா கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் போய் ராகுல்கிட்ட சொல்லுங்கன்னா, அதாவது அவங்க சொல்லி கேட்கல, அப்போ நீங்கள் சொல்லுங்கிறத தான் அவங்க சொல்ல வராங்க. அதனால் காங்கிரஸோடைய டோர்ஸ் தாவேகாவுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுங்கிறது தான். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடியதில் எல்லாமே இந்த ராஜ்யசபா சீட்டுக்கோ இல்லை சீட் ஷேரிங்கோ எங்களுக்கு கூடுதலான சீட்டுகள் கொடுங்க சார். ஜெயிக்கிறத யாரும் பேலன்ஸ் பண்ண மாட்டாங்க. நீ நாளைக்கு இத்தனை சீட்டு வாங்கினா, இப்போ நீ ஒரு 30 வாங்கினா 25 ஜெயிக்கலாங்கிறத விட, நீ விஜய் 50 கொடுத்தாலும் நாளைக்கு நீ 1-2 தான் ஜெயிப்பாங்கிறப்ப அந்த ரேஷியோ, வின்னிங் ரேஷியோவும் அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டெஸ்ட் பண்ணுற எத்தனை சீட்ஸுங்கிறது மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, அதுதான் இந்த தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை. இப்போ பிஜேபி இந்த தடவை தான் ஏடிஎம்கேல அந்த விஷயத்தை கிளியராக ப்ளே பண்ணுறாங்க. நம்ம 50 சீட் வாங்கினா அதில் 40 ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. காங்கிரஸ் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் கேண்டிடேட்ஸுக்கு நாளைக்கு நம்ம வாய்ப்புகள் கொடுக்கணும், கட்சி இத்தனை சீட்டில் போட்டிட்டுச்சுன்னு நாளைக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அது அந்த தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் இத்தனை சீட்டில் நிற்கிதுன்னு இருக்குமே தவிர, அடுத்த 5 வருஷத்துக்கு காங்கிரஸ் கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்குங்கிறத பேசணும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. திமுகவில் நாளைக்கு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. இந்த கெய்னிங் இதுதான் பார்கெனிங்கில், இதை தவிர நாளைக்கு நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு அதிகபட்சமாக அவங்க சொன்னது 25 30 எம்எல்ஏ சீட்ஸு, ஒரு ராஜ்யசபா. இப்போதைக்கு அவளை தான் நாளைக்கு நாங்கள் தர முடியும், அதுக்கு மேலே எங்ககிட்ட வராதிங்க. அவங்க எதுவும் அமைச்சர வேலை இடம் வேணாங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க போல். இந்த மாநகராட்சியில், ஏன்னா இப்போ இது வந்தோன்னே அடுத்த 1 வருஷத்தில் எலெக்ஷன் வருது மேயருக்கு, அதனால் எங்களுக்கு மாநகராட்சியில் 6 மேயர் கொடுங்கிற மாதிரி ஏதோ கேட்குறாங்க போல். அது இன்னும் நெகோசியேஷன்ஸில் இருக்குங்கிறாங்க.
பட்டு காங்கிரஸ் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் இந்த ஜவடேகரா அந்த பொறுப்பாளர் கிரீஷ் ஜவடேகர்லாம் அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே வேணும்னா ஏதோ கலவரம் பண்ணணும்னு வர்றாரு. ஒரு நல்ல பாலிட்டிஷியன் அவர் நாளைக்கு தெளிவாக ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அவரை பேச்சை எடுத்துக்கலாம். இப்போ கோவாவில் 15 வருஷமாக நாளைக்கு பிஜேபி தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்குது. இப்போ இந்த இன்சார்ஜ் பர்சன் தான் அங்கே ஸ்டேட் பிரசிடென்ட்டு கோவாவில். தெரியுதா? இப்போ அந்த லட்சணா நீ அங்கே ஒழுங்காக இருந்ததுன்னா அங்கே நாளைக்கு பிஜேபி ஏன் வருது? இப்போ மாணிக் தாகூரும் இவரும் ஏன் அன்கோவில் பேசுகிறாங்கன்னா, மாணிக் தாகூர் கோவா இன்சார்ஜாக இருந்தப்போ இவருக்கும் அவருக்கும் ஒரு நட்பு ரீதியான உறவு இருக்குது. அதனால இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு டிஎம்கேவை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மாணிக் தாகூரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் எவனுமே தன்னை தவிர பதவிக்கு வரக்கூடாதுன்னு பண்ணுறாரு. இப்போ நான் எம்பி ஆகிட்டேன், திமுகவோட உதவியோட நான் எம்பி ஆகிட்டேன், 29 வரைக்கும் நான் எம்பி. ஆனால் இன்றைக்கி நீங்கள் திரும்பி திமுகவோட இருந்தீங்கன்னா இப்போ வேறு ஏதாவது ஒரு 10 பேர் எம்எல்ஏ ஆயிடுவீங்க, நீங்கள் மந்திரி ஆயிடுவீங்க. அதனால் எவனுமே இந்த மாதிரி சொல்கிற மாதிரி நான் மட்டும்தான் பதவியில் இருக்கணும், நீங்களாம் ஆகக்கூடாதுங்கிறது மாதிரியான ஒரு எண்ணத்தோட திமுகவோட வெளியேறணும்னு நினைக்கிறாரு. விஜய் கிட்ட போகிறதுனால நாளைக்கு காங்கிரஸுக்கு பயன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பாண்டிச்சேரியில் இருக்கும், கேரளாவில் இருக்கும். தமிழ்நாட்டில் நாளைக்கு விஜய்க்கு காங்கிரஸ் பாரம் தான். விஜய்க்கு பலன் வந்து காங்கிரஸால் கிடையாது, காங்கிரஸுக்கு பலன் இருக்கும், அதிகமான சீட்கள்னால இருக்கும். விஜய்க்கு காங்கிரஸ்கிட்ட இருந்து வரக்கூடிய நிதினால நாளைக்கு பலன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்குமே தவிர பட் 2 பேருமே வின்னிங் செக்டருக்குள்ளார நீங்கள் போகிறப்ப இவர்கள் 2 பேரும் ஒரு கணிசமான அளவுக்கு சீட்கள் ஜெயிப்பாங்களான்னா அது ரொம்ப சிரமம். நீங்கள் 15 வருஷமாக மேலே கண்டினியூஸாக ஆட்சி இல்லாமல் இருக்கிறீங்க. இன்ன வரைக்கும் உங்களை திமுக தான் தூக்கிக்கிட்டு சுமக்குது காங்கிரஸை. ஐஎன்டி கூட்டணியில் இருந்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே எனக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தம் இல்லைங்கன்னு விலகிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் காங்கிரஸோட கூட்டணி வச்சாரா? இன்றைக்கி மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் கூட்டணி வைக்கிறாங்களா? நிதிஷ்குமார்லேருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து நீ வேணான்னு பிஜேபிக்கே போயிட்டாங்க. உங்களை பிரதமர் வேட்பாளர்னு முன்னிலைப்படுத்தினது உங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்களோ உங்கள் தாயாரோ இல்லை, இன்றைய முதலமைச்சர் தான். அன்னையிலேருந்து ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் உங்களை எந்த பயனும் இல்லைனாலும் பரவாயில்ல. போன தடவை 19 39 ஜெயிச்சு கொடுத்தாங்க, 24 40 சீட்டு கொடுத்தோம், நீங்கள் ஆட்சி அமைக்கலை. பட் அவங்களால முடிஞ்ச 100% பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுத்தும் உங்களையும் இங்கே உட்கார வச்சு உங்களுக்கு வருஷம் நாளைக்கு ஒரு எலெக்ஷன்லையும் 10 எம்பி ஜெயிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இவ்வளவு செய்தவர்களை வேணாம்னு நினச்சால் இழப்பு காங்கிரஸுக்கு தான் அப்படிங்கிறதை தலைமையில் இருப்பவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். கீழே இருக்கிறவங்க ஒரு சில பேர் பேசலாம், பட் நெகோசியேஷன்ஸும் இதனால் பெரிய பார்கெயின் பண்ணி நாளைக்கு டிஎம்கே கிட்ட இருந்து வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக நடக்காது. ராகுல் காந்திக்கு நெருக்கமாக அறியப்படுற பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட தாவேகாவுக்கு தான் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விசில் சின்னம் கிடைச்சப்ப கூட ட்வீட் போட்டதுல இருந்து அந்த பக்கம் தான் நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கோன்ற அளவுல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றது வெறுமனே சீட் எண்ணிக்கையை அதிகப்படுத்திருக்காங்க தானே அது சார். பிரவீன் சக்கரவர்த்தி பண்ற லாபி தான் சொல்றேன்ல, ராகுல் காந்தியை ஒரு ஆசிலேஷன் மோடு கொண்டுட்டு வந்தாங்க ஒரு சில பேர்னு. அதுல நாளைக்கு பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒருத்தர். நான் சொல்றது பிரவீன் சக்கரவர்த்தியை முதல்ல நீங்க ஒரு கன்சிடரேஷன் ஃபேக்டரா எப்படி எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நட்பு ரீதியாக உங்களிடம் நெருக்கமாக பழகி நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கீங்களான்னு தெரில. மேபி இந்த இன்டர்வியூக்கெலாம் போனால் ரொம்ப ரிசர்வ்டு டைப், யார்கிட்டையும் அவ்வளோ ஈஸியாக பேசவும் மாட்டார், யாரையும் நம்பவும் மாட்டார், வச்சுக்கவும் மாட்டார். ஆனால் நம்பிட்டாருன்னா எதையும் மறைச்சி பேச மாட்டார், எல்லாத்தையும் சொல்லிடுவார். இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கூப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பேசுகிறப்ப நீ ஃபோனை டேபிளில் கமுத்து வச்சு அவர் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை 2ஆக கட் பண்ணி ஒன்று அண்ணாமலைக்கிட்டையும் ஒன்று சவுக்கு சங்கர்கிட்டையும் கொடுத்து கவர்மெண்ட்டுக்குள்ளார நாளைக்கு கலவரத்துக்கு எப்படி அலையன்ஸ் பார்ட்டிக்குள்ளார இருக்கீங்க நீங்கள் சொல்கிற அதே ராகுல் காந்திக்கு நெருங்கிய நண்பர் பண்ண வேலை தான் அது. நாளைக்கு வந்து பிடிஆர் வந்து உதயநிதியும் சபரிசனும் 1,000 கோடி சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு பேசுனாங்கன்னு ஒரு ஆடியோ வெளில வந்து இப்போ ஒரு மந்திரியோட இலாக்காவே மாறிடுச்சு. அதனால அது அன்றைய நிலையில் எவ்வளோ பெரிய பேசும் பொருள் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இது கூட்டணி தர்மமா? இப்படி இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தியை நாளைக்கு திமுக ஏதாவது வகையில் அங்கீகரிக்குமா? ஏன்னா அவர் மயிலாப்பூர்காரரு, அவர் பொலிட்டிக்கலி நாளைக்கு சர்வே ஆகணும்னா தமிழ்நாடுக்குள்ளார தான் சர்வே ஆகி ஆகணும். இப்போ நாளைக்கு இவர் பண்ண வேலைக்கு நீ பண்ணதுக்கு உனக்கு எப்படி செய்வாங்க? ஸோ எனக்கு இதனால் திமுகவோட இருக்கிறனால பலன் இல்லை, நான் இது செஞ்சது தெரிஞ்சு போயிடுச்சு, அப்போ நாளைக்கு எனக்கு எதுவும் செய்ய மாட்டான், அதனால் இங்கேருந்து விஜய் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்தாதான் தான் பலனடைய முடியுங்கிறதுக்காக தேவையில்லாமல் இந்த கூட்டத்தையும் நடிகருங்கிற ஈர்ப்பையும் அவர் தான் அடுத்த சிஎம் ஆக போகிறாருன்னு எப்படி ஆதவர்ஜனும் ஜான ஆரோக்கியசாமியும் விஜயை நம்ப வைக்கிறாங்களோ அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியை நம்ப வச்சு தேவையில்லாமல் தன் தேவைக்காக கட்சியை இழுத்து விட்டு தெருல நிப்பாட்ட பார்க்குறாரு. அவ்வளோதான். ஆனால் பொதுப்படையாக பார்க்கும்போது செல்வ பெருந்தகை அவர்கள் தவிர்த்து மற்ற யாருமே வந்து திமுகவோட அவங்க இணக்கமா இருக்கும் அவங்களும் பேசுறாரு. அவர் தவிர்த்து பெருவாரியா யாரும் பேசாம இருக்கிறது. யார பேசுற ஆள் யாராவது சொல்லுங்களேன். அவங்கதான் முக்கியமான நபர்கள். இல்ல ஐடென்டிக்கலி நீங்க அந்த மேடையில நீங்க அந்த டிஸ்கஷன் பேனல்ல உட்கார்ந்து இருந்ததுல 5 பேர் தான். செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இந்த 5 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. கீழே உட்காந்ததுக்கு அப்பாற்பட்டு டயஸ்ல இருந்தது. இப்போ இந்த 5ல் நாளைக்கு ராகுல் காந்தி தவிர மீதி 4 பேரும் டிஎம்கேங்கிறாங்க. அப்போ யாருக்கு ஃபேவரபுளாக இருக்குது? அவ்வளோதானே.
நீங்கள் நாளைக்கு திருச்சி வேலுசாமி பேசுகிறதெல்லாம் கணக்கில் எடுத்தால் எப்படி? கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் நாளைக்கு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களோட மனநிலை என்னவோ அதுதானே முடிவாக இருக்கும். அப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு காங்கிரஸ் பேசுறது வேணான்ட்டாங்க. அதை பற்றி அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க. அந்த டாபிக் உள்ளார அவங்க வரல. நீங்கள் சார் தரேன்னு சொன்னவர் வீட்டில் ஒருத்தனும் போய் நிற்க மாட்டேங்கிறான் சார். அவர் தரேன்னு சொல்கிறாரு, நீ கூடன்னு இங்கே தான் நிற்கிறான். அப்போ அவர் தரலானுங்களாம்பா, ஏன்னா அவர்கிட்ட எதுவும் இல்லை, நான் இருக்கிறவன் ஏன்பா தரணும் அப்படிங்கிறப்போ அவங்க நீ இருக்கணுமா வேணாமாங்கிற முடிவு வரப்போ இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற வந்துடுறாங்களே. 96ல் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஆட்சி அமைச்சிருக்காது. அப்பயே நாளைக்கு கூட்டணியில் பங்கு கொடுக்கல. அவங்களோட 50 முழக்கங்கள்லையே மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. மாநில சுயாட்சிங்கிற பேரை விட்டுட்டு எப்படி உங்களுக்கு திரும்பி கொடுப்பாங்க? அதுவும் உங்களால் ஏதாவது சர்வைவானா பரவாயில்ல. நீங்கள் தான் நாளைக்கு எங்களுக்கு சோறு போடுறீங்கன்னா உங்களுக்கு சரி செய்யலாங்கிறான். UPA 1 ஃபார்ம் ஆனது, இப்போ நீங்கள் எங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து சீட்டு கேட்குறீங்கன்னா UPA 1 ஃபார்ம் ஆனது டிஎம்கேனால. டிஎம்கேலன்னா அன்றைக்கி உங்கள் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. UPA 2 ஃபார்ம் ஆனது டிஎம்கே திரிணாமுல் காங்கிரஸ்னால. இல்லைன்னா காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்காது. எங்களால் நீங்கள் இது பண்ணுறீங்கிறதுனால தான் கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்னு நாளைக்கு இவங்க போய் கேட்குறாங்க. அதில் நியாயம் இருக்குது. இங்கே நானே உன்னை வேஸ்ட் லக்கேஜாக தூக்கிக்கிட்டு இருக்கேன், இதில் நாளைக்கு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ கொடு அப்படின்னு கேட்கறது எந்த வகையில் நியாயங்கிறப்ப அவங்க அதை உணர்றாங்க. இப்போ காங்கிரஸோடைய நிலைமை இப்படி தான் இருக்குது அப்படின்னா அடுத்தபடியாக தேமுதிகவினுடைய நிலை என்னவா இருக்குது? இல்லை, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 3 டெக்கு, அதாவது ஆப்ஷன் A, B, Cன்னு வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ADMK. அதில் வந்து பணம், சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, ராஜ்யசபா சீட், இது 3மே தரேங்கிறாங்க. இப்போ டிஎம்கேல நாங்கள் வந்து ராஜ்யசபா கொடுக்க முடியாது, நாங்கள் வந்து எம்எல்ஏ சீட்டு தரோம், பணம் தரோம் அப்படிங்கிறாங்க. இப்போ விஜய் கிட்ட எனக்கு ராஜ்யசபாவும் இதுக்கெல்லாம் பணத்துக்கெல்லாம் என்கிட்ட வழி இல்லை, எம்எல்ஏ சீட்டு வேணால் கேளுங்க தரேன். ஸோ இதுதான் இவங்களோட சாய்ஸ் ஃபேக்டராக இருக்குது. இப்போ ஏடிஎம்கே டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. 2 விஷயம். ஒன்று, பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து 23ஆம் தேதி வந்தப்போ கூட்டணி கட்சி தலைவர்களை மேடை ஏற்றினப்போ பிரேமலதாவை வர சொல்லி அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அவங்க போன தடவை 24ல் ராஜ்யசபா தரேன்னு சொல்லி நீங்கள் ஏமாற்றிட்டு கொடுக்கலன்னு வெளியேறினவங்க இப்போ திரும்பி நீங்கள் அறிவிச்சாதான் வருவேங்கிற டிமாண்ட் வச்சுருக்கிறதுனால மோடி வந்து எனக்கு நீங்கள் ராஜ்யசபா அறிவிங்க, நான் வரேன் அப்படின்னப்ப இவங்களுக்குள்ளார எடப்பாடி டு பிரேமலதா அந்த கான்வர்சேஷன் வேணால் ஓகேவா இருக்கலாமே தவிர, பட் பிரைம் மினிஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓ அப்படியா பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வரேங்கிறேன், இவ்வளோ தூரம் நான் செஞ்சேன், அப்புறம் என்னைய மதிக்கலை அப்படிங்கிற ஒரு கோவத்தில் இப்போ அவங்கள அவாய்ட் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதற்கு அப்பாற்பட்டு இப்போ நீங்கள் என்ன தாங்க இறுதியான முடிவில் இருக்கிறீங்கன்னு இப்போ நடுவில் மதுரைக்கு டூர் போனாங்கல்ல, அப்போ எடப்பாடி RB உதயகுமார் அமைச்சிருக்காரு இவங்ககிட்ட போய் பேசிட்டு வர சொல்கிறதுக்கு. அதான் நான் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் பார்க்க வந்திருக்காருன்னு ஆளை விட்டு அமைச்சிருக்காங்க. இல்லை சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணுன்னு அதுக்கு 1 மணி நேரம் உட்கார வச்சுருக்கிறாங்க அவரை வெளியில் வெயிட் பண்ணுறதுக்கு. அவர் கடைசியாக ஒரு சூழ்நிலையில் திரும்பி எடப்பாடி கிட்ட கூப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சுங்க இப்படி பண்ணுறாங்கன்னொன்னே அது ரொம்ப முன்னது அந்தம்மா நீ கிளம்பி வந்துருன்ட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சுதீஷுக்கிட்ட எடப்பாடி தரப்புலேருந்து பேசி இல்லை இது செட் ஆகாது, நீங்கள் எந்த நிலையிலையும் எங்களுக்கு இறங்குற மாதிரி தரல, அதனால் நீங்கள் இனிமேட்டு என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, நாங்கள் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரலன்ட்டாங்க. ஸோ அவங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்கன்னு தான் இப்போ ஒரு 2 நாளாக வந்து டிஎம்கே கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேவுக்கு இப்போ பிரச்சனைகள் நிறையா வரும். ஏன்னா இப்போ பிஜேபியும் அதிமுகவும் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீட் ஷேரிங்கில் நாளைக்கு டிஎம்கேக்குள்ளார சண்டை வரும், அதனால நாளைக்கு ஒரு சில பேர் வெளியேறுவாங்க அப்படின்னு. இப்போ வைகோடைய மனநிலையே பார்த்தீங்க அப்படின்னா 12 எம்எல்ஏ சீட்டு கேட்குறாரு, 6ல் இருக்காரு. வைகோ 6, மதிமுக 6, கம்யூனிஸ்ட் 6, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 6ன்னு இதெல்லாம் 6 டெக்கில் இருக்கிறப்ப ஒருத்தர் மட்டும் 12 அப்படின்னா இப்போ எல்லாரும் 12ங்குவாங்க. ஆனால் அவர் கட்சி அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். 12 சீட்டு குறையாமல் வாங்கக்கூடாதுங்கிறதுல வைகோ தெளிவாக இருக்கிறார். எதனால் அப்படின்னா அவருடைய கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும், திரும்பி அவருக்கு பம்பரம் சின்னம் கிடைக்க வேணுங்கிறதுனால அது தேர்தல் ஆணையத்தால் அந்த விதிகள் படி அத்தனை வாக்கு சதவீதம் இந்த தொகுதியில் போட்டியிடணுங்கிறதுனால அந்த 12ல் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். சரி, இப்போ நீங்கள் 12 கேட்டால் எல்லாரும் 12 கேட்பாங்களே அப்படிங்கிற லாஜிக்கு அவர் என்ன வச்சுருக்காருன்னா, நான் ராஜ்யசபா வேணான்னு விட்டு கொடுத்தேன்ல, நீங்கள் அந்த ராஜ்யசபாவுக்கு பதிலாக எனக்கு 6 எம்எல்ஏ கொடுங்க அப்படிங்கிற லாஜிக்கு வராரு. பட் இது எந்த அளவுக்கு டிஎம்கேல ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, அப்பா வந்து விஜய்கிட்ட பேசுகிறாரு, வைகோ வந்து விஜய் லாபி எடுக்கிறாரு, அவங்களுக்கு 35 எம்எல்ஏ சீட்ஸ் கொடுக்குறாங்கிறாரு விஜய். அதே நாளைக்கு மகன் என்ன பண்ணுறாரு, பிஜேபி லாபி பண்ணுறாரு, அவர் நாளைக்கு இணையமைச்சருக்கு தரேன் அப்படின்னு. அவங்க பிஜேபியில் அதெல்லாம் சரட்டமணிக்கு சொல்லுவாங்க, யாருக்கு வேணாலும் பிரைம் மினிஸ்டரை தவிர எல்லா பதவியும் தரங்குவாங்க, ஆனால் கடைசியாக குச்சி மிட்டாய் கொடுத்து அமைச்சிருவாங்க. அதனால் இப்போ இவருக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இணையமைச்சர் ஆகணும்னு துரை வைகோக்கு. வைகோவுடைய தாயார், அதாவது வைகோவுடைய மனைவி துரை வைகோவுடைய தாயார் வந்து என்னன்னா, வைகோ வந்து நீங்கள் பையன் சொல்கிறத கேளுங்க, இப்போ சுயேட்சை சின்னத்தில் நின்று MP ஆகிட்டான், அவனுக்கு வந்ததுக்கப்புறம் கட்சி மாநாடு கட்சியெல்லாம் நல்லா இருக்குது, அதனால மகன் சொல்கிறத கேளு, பேசாமல் நீ கேளு, டிஎம்கேல 12 தரலன்னா
நீ பிஜேபிக்கு போயிரு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சண்டைகள் வரும். இந்த பேச்சுவார்த்தையில் தான் நாளைக்கு, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ரொம்ப இந்த சீட் ஷேரிங்கில் ரொம்ப ஷார்ப்பாக கராராக பண்ணுற ஒரு கலைஞரை விட ரொம்ப ஒரு யுக்திகளை கையாளக்கூடிய நபர். அதனால் அந்த அளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக விட மாட்டார். ஏன்னா இப்போ நிறையா பேர் சொல்லலாம், இத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனி இருக்குது, சபரீசன் இருக்கார், அவர் தான் முடிவு பண்ணுறாரு, உதயநிதி இருக்கார், அவர் தான் எல்லாமே. நாளைக்கு நீங்கள் எல்லாம் சஜஷன் சொல்கிற இடத்துல தான் இருக்கிறீங்க, முடிவு எடுக்கிற இடத்துல முதலமைச்சர் தான் இருக்கிறாருங்கிறப்ப தேமுதிகவை திரும்பி உள்ளே கொண்டுட்டு வந்தால் இவங்களை ஏற்கனவே எல்லாரும் எனக்கு ஜாஸ்தியாக கொடுங்கறான். சார் அது நியாயம் தானே. இப்போ நீங்கள் இந்த கம்பெனியில் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்க, 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் திரும்பி எனக்கு இன்னொரு 10,000 ஏற்றி கொடுன்னு கேட்பீங்களா மாட்டிங்களா? அது மாதிரி நான் இருந்தேன் உங்ககிட்ட, அன்னைக்கு 6 சீட்டு கொடுத்தா இன்றைக்கி ஒரு 2 போட்டு ஒரு 8 சீட்டு கொடு அப்படின்னு கேட்குற உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது. அதை கேட்குறாங்க, எப்படி கையாள போகிறாங்கங்கிறது தான் இருக்குது. இப்போ திரும்பி இவர்கள் உள்ளே வரப்போ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வரப்போ திரும்பி அவங்களுக்கும் பகிரக்கூடிய நிலையில் திமுக தன்னை குறைத்துக்குமா அப்படிங்கிறப்ப குறைக்காது. இப்போ ராமதாஸ் அவர்கள் 3 நாளாக இப்போ அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அவர் தரப்போட. கிட்டத்தட்ட முடிய போகிற நேரத்தில் திருமாவளவன் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்சனலி நானும் ராமதாஸ் அவர்களும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பட் கீழே என் கட்சியில் நிறையா பிரச்சனை பண்ணுறாங்க, நாளைக்கு ரிவோல்ட் பண்ணுறாங்க, நீங்கள் சேர்ந்தீங்க அவங்கள விட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் வேறு மாதிரி பண்ணுவோங்கிறாங்க, அதனால் எனக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியல, கீழே இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் என்னால் சமாளிக்க முடியாது, அதனால் ஒரு வேளை அவரை நீங்கள் சேர்த்திங்கன்னா நான் வெளியேறேன்ட்டாரான். அப்புறம் முதலமைச்சர் என்னன்னு ஃபைனல் பண்ணிவிட்டு அப்புறம் ராமதாஸ் தரப்பை கூப்பிட்டு, இல்லை எங்களுக்கு திருமாவளவன் நீங்கள் கூட இருந்தாகணும், அதனால் நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸ் பாருங்கன்ட்டாங்களாம். இப்போ ராமதாஸ் உடையது விஜய்க்கு போகுது. இப்போ இதுதான் அவங்களால சமாளிக்க முடியாத சுச்சுவேஷனில் இப்போ அவங்க தான் ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்காங்க, திரும்பி ஃபேவரபுளாகவும் இருக்குங்கிறப்ப அவங்க எல்லாத்தையும் அனுசரிக்கணுங்கிற அவசியத்தில் இல்லை. உள்ளே இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் கம்போஸ்டாக கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதற்குண்டான முயற்சிகளில் இப்போ காங்கிரஸ் ஓரளவுக்கு இதாகிடுச்சு, திருமாவளவன் செட்டில் டவுன் ஆகிட்டார். இந்த மதிமுக என்ன நிலையில் இருக்காங்கன்னு தெரில, அவங்க அப்படியே போனாலும் பிஜேபிக்கு போனால் அது எந்த பயன் கொடுக்கும்னு தெரியல. ராமதாஸ் அவர்கள் தாவேகாவுக்கு போக போகிறார். பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேட்டகரியில் இப்போ 2வது டெக்கில் இருக்காங்க. இப்போ டிஎம்கேவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது ராஜ்யசபாவுக்கு வரவே வராதிங்கன்னா 4 தான் இருக்குது. நீங்கள் அங்கே ஏடிஎம்கேலையும் பிரச்சனை தான். டிடிவி ராஜ்யசபா கேட்குறாரு, அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு, இப்போ ஜிகே வாசனுக்கு முடியுது அவர் திரும்பி கேட்குறாரு. இது பத்தாதுக்கு நான் ஒரு கட்சி நடத்துகிறேன் அதிமுகன்னு, அப்புறம் நான் எங்கே போகிறது? இப்போ இங்கேயும் 4 டிஎம்கேலையும், அந்த 4லையும் அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இப்போ காங்கிரஸுக்கு வேறு ஒன்று தராங்கிறீங்க, அதான் பா சிதம்பரத்துக்கு ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க போல், அது ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ என்ஆர் இளங்கோவுக்கு முடியுது, எங்கள் அப்பாவுக்கு முடியுது, கனிமொழி சோமுக்கு முடியுது. இப்போ 3 டிஎம்கேல இருந்தாலும் 2 ரெனியூவல் பண்ணுறதா சொல்கிறாங்க. 4வது திரும்பி நீங்கள் வரவங்க இப்போ காங்கிரஸ் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் கூட்டணி கொடுத்துக்கிட்டே இருந்தால் இவங்க என்ன செய்கிறதுங்கிறதுனால தேமுதிகவே ராஜ்யசபா இல்லாமல் பணம் வேணாலும் என்ன வேணாலும் கேளுங்க, சீட்டு கூட கேளுங்க எம்எல்ஏ, ஆனால் நாளைக்கு இது தரமாட்டோங்கிறாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முதலமைச்சர் தேமுதிகவை அக்காமடேட் பண்ணுவார்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவங்களோட டிமாண்ட்ஸ் முதலமைச்சரே யோசிக்கிற அளவுக்கு இருக்குங்கிறாங்க சில விஷயங்களில். அதனால் அல்டிமேட்டாக இப்போ தேமுதிகவும் நாளைக்கு விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு விஜயை நோக்கி பயணிப்பாங்கங்கிற நிலையை நோக்கி பயணிக்கும். இப்போ நீங்கள் சொன்ன கால்குலேஷனில் மருத்துவர் ராமதாஸாக இருக்கட்டும், இல்லை தேமுதிகவாக இருக்கட்டும், வைகோ அவர்களுடைய மனநிலையாக இருக்கட்டும், அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் அவர்களோட வர்றாங்க, அதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா கூட இவங்கெல்லாம் இணக்கமாகறதுனால எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் சார்? அதாவது அவருக்கு ஒரு கூடுதல் பலம் கிடைக்கும். அலைன்ஸே வராமல் இருக்குது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேனே சொல்லியுமே ஒருத்தனும் நம்ம கதவை தட்டலையேங்கிறப்ப அவருக்கு இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவராக மற்ற கட்சி தலைவர்கள் உன்னை மதிக்கலைங்கிறப்ப மக்கள் மத்தியில் நீ எப்படி எடுபடுவா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறப்ப ஒரு சில கட்சிகள் இது மாதிரி வரப்போ அது அவருக்கு பலம் சேர்க்கலாம். ஆனால் நாளைக்கு ஓப்பனாக நான் சொல்லணுன்னா, ராமதாஸாக இருந்தாலும் சரி, வைகோவாக இருந்தாலும் சரி, பிரேமலதாவாக இருந்தாலும், இந்த 3 பேருமே நீங்கள் மோர் தென் த ஷீட் தே நீட் ஷேரிங்கு. சீட் ஷேரிங்னா அதான் சீட்டு ஷேரிங்கு. இப்போ விஜய் கிட்ட மால் கிடையாது. இன்னொன்று அவர் எடுக்கவும் மாட்டார், பெரிய கஞ்ச பிசினாரி. நீங்கள் பர்சனலாகவே அவர் எந்த நிலையிலையும் 150 கோடி சம்பளம் வாங்குறான்னு நீங்கள் சொல்கிறீங்களா, பட் அவர் கையில் இருந்து 100 ரூபா யாருக்கும் கொடுக்க மாட்டார். இன்னொன்று இங்கேருந்து ஃபண்டிங்கே வந்தால் போக்கில் கஞ்ச பிசினாரின்ட்டீங்க. இல்லை என்னடான்னா உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் வருமானத்தையே வேண்டான்றவர் கஞ்ச பிசினாரி. அதெல்லாம் கரெக்டு தான் சார். கோடியில் சம்பாதிச்சாலும் மக்களுக்கு செய்யணும், இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனநிலை எல்லாத்துக்கும் வராது. இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா வச்சுருக்காரு, எத்தனாயிரம் பிள்ளைங்களுக்கு படிக்கிறாரு, என்ன செய்கிறாருன்னு வெளில காட்டுறாருல, என்னோட சம்பளத்தில் இத்தனை கோடி நான் கொடுத்துட்றேங்கிறாங்களா, ஜோதிகா சொல்கிறாங்கல்ல, சிவகுமார் சொல்கிறாருல. ஆனால் விஜய் இத்தனை கோடி நாளைக்கு என்னைக்கா கொடுத்துருக்காரா? இப்போ அஜித் நிறையா நடத்தியிருக்காரு 2 முறை. ஏன்னா சார் கல்வி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நடத்தினார். அதுதான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு நாளைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாரே தவிர அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே செய்யலையே. நான் படிக்கிறேன், சரி நான் படித்து நல்லா வந்தவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறேன், நீங்கள் படிக்க வைக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சீங்க?
இது வரைக்கும் எந்த பாதிக்கப்பட்டவர் செஞ்சீங்க? எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தன்னுடைய ஆடம்பரத்தை மட்டும் நாளைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுக்கணும், சார்ட்டர்ட் ஃப்ளைட் யூஸ் பண்ணணும், 50-60 கோடி ரூபா பங்களா வச்சுக்கணும், நாளைக்கு போனால் இருக்கிறதுலே ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கணும், வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகணும், இந்த மாதிரியான தன் விளம்பரங்களுக்கு தன் தேவைகளுக்கு மட்டும்தான் செலவு பண்ணிக்கு வரே தவிர மக்களுக்கோ நம்பியிருப்பவர்களுக்கோ அல்லது வேற யாருக்குமே மனம் வந்து பணம் கொடுக்குறவர் கிடையாது. இன்னொன்று உங்கள் லாஜிக்கே வரணும்னாலும் நான் படத்தில் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு அரசியலில் ஏன் விடணும் அப்படின்னு கூட இருக்கிறாரு. இப்போ இந்த 3 கட்சிகளுக்கும் நாளைக்கு அவர்கிட்ட காசு கிடையாது. அதனால தான் யார் வந்தாலும் சீட்டை அதிகமாக தரேன், காசு கேட்காதீங்கிறாரு. காசு இல்லாமலாம் இவங்களால வாழ முடியாது. இப்போ நான் சொல்கிற கட்சிகள்னாலாம் அவங்களால தேர்தலே நிற்க முடியாது. காசு இப்போ டிஎம்கே உங்களுக்கு சீட்டும் கொடுத்து, ஏடிஎம்கேவும் அதே தான், சீட்டும் கொடுத்து காசும் கொடுத்து என் தொண்டர்களையும் கூட தரேன், வேலை செய்வாங்க, எல்லாம் உன்னை நோக்காமல் இன்றைக்கி காங்கிரஸ் எப்படி திமுக ட்ரீட் பண்ணுதோ அது மாதிரி தான் எல்லா கூட்டணி கட்சிகளையும் திராவிட கட்சிகள் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்கள ஜெயிக்க வச்சு தரேங்கிறப்ப விஜய் வந்து 234 தொகுதிக்கு அவங்ககிட்ட முதல்ல ஆள் கிடையாது சார். அதனால யார் வந்தாலும் எவ்வளோ வேணாலும் தரத்துக்கு தயாராக இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு 30 இல்லை 45 கூட எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நான் வெளிப்படையாக சொல்லவா, செங்கோட்டையனோட இன்றைய வேலையை எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் என்கிட்ட ஒரு 60 பேர் சொல்லிட்டாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணார், நீங்கள் வாங்க எம்எல்ஏ நான் உங்களுக்கு கேண்டிடேட் தரேன். அவர் இப்போ செங்கோட்டையன் கம்ப்ளீட்டாக எல்லா பகுதியிலையும் யார் யாரை கேண்டிடேட்டாக மொபிலைஸ் பண்ணலாம், யாராவது கொஞ்சம் வேலிட் பர்சன் உள்ளே வருவாங்களா, நான் இன்றைக்கி அந்த களத்தில் அவர் தான் இருக்கிறார். உங்ககிட்ட கேண்டிடேட்ஸ் இல்லைங்கிற நிலையில் அந்த வர அலையன்ஸ் கட்சிகளுக்கு தூக்கி கொடுக்க தயாராக இருக்கிறீங்க. கொடுத்தா நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு மால் எங்கே அப்படிங்கிறத இவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. கட்சி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு 12 சீட்டில் நிற்கணுங்கிறத விட அதில் ஜெயிக்கணும்ல, வைகோக்கு அது தோணணும்ல. அதுக்கு தான் இப்போ துரை வைகோ பிஜேபி போயிடலாங்கிறாரு. இப்போ பிஜேபி போனாலும் ஏடிஎம்கே நாளைக்கு எம்டிஎம்கேவுக்கு 12 சீட்டு கொடுக்குமா அப்படிங்கிறப்ப அது பெரிய கேள்விக்குறி தான். இவர்கள் தான் கொஞ்சம் ஸ்பிளிட் அவுட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த டீம் மட்டும்தான் சார். வேற எல்லாமே கன்சீல்டாக இருக்கிறாங்க. இப்போ திமுக வந்து அகாமடேட் பண்றதுல பிரச்சனை வரும், அதுல இருந்து சில கட்சிகள் வரும், அது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போய் சேரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அப்ப திரும்ப அவங்கள அங்க அகாமடேட் பண்ணும்போதும் அந்த பிரச்சனை வரதான செய்யும். அதை எப்படி அவங்க அதனாலதான் இப்ப ஏடிஎம்கேல இருந்து அவங்க யாருக்கு இன்னும் எவ்வளோன்னு சொல்லாமே வச்சிருக்காங்க. இன்னும் அதான் சொல்றேன்ல, இருடா ஒன்றும் செய்யாத அமைதியாடுறா, இப்போதான்டா அவன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போறாங்க, சண்டை வரும்டா, சில பேர் வருவான்டான்னு வெயிட் பண்றாங்க. ஸோ டிஎம்கேக்குள்ளார அந்த சீட் ஷேரிங் இஷ்யூஸ் வர வரைக்கும் ஏடிஎம்கேலேருந்து யாருக்கு என்ன எது எவ்வளோன்னு வெளில சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அவங்க இன்னமும் ஏடிஎம்கே தரப்புலையும் சில பேர் பேசுகிறதா சொல்கிறாங்க. பட் கம்யூனிஸ்ட்டுகள் வெளில வராது சார். 2 கம்யூனிஸ்ட்டும் வரமாட்டாங்க. இந்த முஸ்லீம் கட்சிகள் எல்லாமே நாளைக்கு கம்ப்ளீட்டாக, ஏன்னா விஜயும் நாளைக்கு திரைத்துறையை சேர்ந்தவர், அவங்களுக்கு அது இஸ்லாத்து முறைக்கு எதிரானது, அங்கே போக மாட்டாங்க. இங்கே பிஜேபி இருக்குது, அதனால் போக மாட்டாங்க. இப்போ எஸ்டிபிஐயும் டிஎம்கே கூட தான் சேருது, அவங்களுக்கு ஒரு சீட்டு. அதனால் 4 முஸ்லீம் அமைப்புகள் மொத்தமும் டிஎம்கேவோட தான் இருக்க போது. திருமாவளவன் டிஎம்கேவோட கண்டினியூ ஆகிறாரு. காங்கிரஸ் கன்சீல் ஆயிரும், 2 கம்யூனிஸ்ட் இருந்துடும். வைகோ மட்டும்தான் இப்போ அந்த அப்பா மகன் பிரச்சனையில் கொஞ்சம் இதாவது வேல்முருகன் இருந்துடுறாரு, கொங்கு ஈஸ்வரன் இருந்துடுறாரு. வேற எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் வெளியேற அளவுக்கு இல்லை. இப்போ வைகோ மட்டும்தான் பிரச்சனை. பட் ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு வைகோ நாளைக்கு திரும்பி இப்போ 28ல் ஒரு ராஜ்யசபா வருது, நான் அதில் தரேனே அப்படின்னு சொல்லி கூட முதலமைச்சர் ஏதாவது இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே ஒரு பக்கம் கூட்டணிகள், கூட்டணி கட்சிகள் அதோடைய பலம் அப்படின்றது. இன்னொன்று தேர்தல் வாக்குறுதிகள், அதுவும் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் அப்படின்னா அதிமுக அதை ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்குமே ஆரம்பிச்சிட்டாங்க. கனிமொழி தலைமையில் டிஎம்கேவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அவங்க இன்னும் வெளிப்படையா எதுவும் சொல்லல. இவங்களும் ஒன்றும் சொல்லலை. அவங்க சொல்ல போகிறதுக்கு முன்னாடியே இவங்க அந்த 5 மட்டும் தான் சொன்னாங்களே தவிர மொத்தமாக நீங்கள் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுனா இவர் மூலம் அதிமுகவில் குழுவே போடலை. இல்லை அவங்க வெயிட் பண்ணி சொன்னால் திமுகவை பார்த்து காப்பி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க முன்கூட்டியே 2000 ரூபாய் நீங்கள் ஒரு ப்ராஸ்பெக்டஸ் ரெடி பண்ணி ஒரு குழு போட்டு அதில் மொத்த மாவட்ட வாரியாகவும் மாநிலம் முழுவதும் எல்லாத்தையும் முடிவு செய்து அந்த புத்தகத்தில் பதிவு செய்து அதுக்கப்புறமேலே நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதை வெளியிட்டு நாளைக்கு எல்லாருக்கும் என்ன சிறப்பு அம்சம்னு சொல்லுவீங்க. இதுதானே இயல்பாக எல்லாரும் செய்கிறது. இப்போ அவங்க அந்த குழு போட்டாங்க, அதிமுக குழுவே போடலை. போடுறதுக்கு முன்னாடியே நாளைக்கு இந்த 5 மட்டும் ஏன் பிட்ட போட்டு விட்றீங்க? ஏன்னா 1000 கொடுக்குறவங்க அடுத்தது 2000 வாங்க, பெண்களுக்கு ஃப்ரீங்கிறவங்க அடுத்தது ஆண்களுக்கும் ஃப்ரீங்குவாங்க. நீங்கள் சொல்கிற அந்த வீடு திட்டம்லாம் கலைஞர் சமத்துவபுரத்தில் கொண்டுட்டு வந்தது. ஸ்கூட்டிக்கு மானியங்கிறதெல்லாம் ஏற்கனவே அவங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 10,000 மானியம் கொடுக்குறத நீங்கள் 20,000 ஆக்கியிருக்கிறீங்க. வேறு இன்னும் பெரிய விஷயத்தில் இவருடைய அவங்க இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷனை கெயின் பண்ணுவாங்களோ அவங்கள உடனே இக்கட்டான இப்போ இவர் 2000 தரேன்னா அவங்க 3000 போயாகணும், இல்லை 2500. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதிநிலை கடனில் அவ்வளோ பெரிய தொகையை நாளைக்கு டிஎம்கே அக்செப்ட் பண்ணுமா, இல்லை வேற என்ன வகையில் அந்த இடத்துல செக் வைக்கிறாங்கன்னு தானே புரியுது. வருஷத்துல 3 சிலிண்டர் தர்றோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் சார் செக் வைக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உண்மையிலேயே பொலிட்டிக்கலி அவங்கள செக் வைக்கணும் சார். 1000 ரூபா டிஎம்கே தரேன்னப்ப அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை 1500 ரூபா.
ஆனால் ஊடகத்தில் பேசுகிறப்ப 1000 ரூபாயே கொடுக்க முடியாதுன்னாரு எடப்பாடி. அப்போ நீ 1500ன்னு எதுக்கு சொன்ன? அவன் 1000ன்னா நான் 1500ன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க நாளைக்கு இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதித்துறை அமைச்சராக இருக்கப்போ பத்திரிகையாளர் சந்திப்புலையே இந்த 1000 ரூபா கொடுக்குறதெல்லாம் சாத்தியமே கிடையாதுன்னாரு. அவ்வளோலாம் இங்கே எங்கே இருக்குது, என்ன கொடுக்கறதுக்கு? வருஷம்லாம் மாதங்கிறலாம் பாசிபிளே இல்லைன்னு சொன்னவர் எப்படி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நாளைக்கு ஒரு எக்கனாமிஸ்ட்டு நல்ல தெளிவாக பேசக்கூடிய ஆள் முடியாதுன்னு சொன்னதான் இன்றைக்கி அதை முதலமைச்சர் செஞ்சு காட்டியிருக்கிறாருங்கிறப்ப நீங்களே முடியாதுன்னு தான் சொன்னீங்க எதிர்கட்சியில். அதுவே முடியாதுன்னவங்க இன்னொரு வார்த்தையை சொல்றேன், சரியான நிர்வாகத்திறன் இருந்தா நாங்க அதை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு பண்றாரு. அப்போ மக்கள் மத்தியில் அதுவும் பேசப்படும் இல்லையா? கரெக்டு தான் சார். இது வரைக்கும் நீங்க எந்த இடத்துல அந்த மாதிரி நிர்வாகத்திறனை காட்டியிருக்கீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா விஷயத்திலையும் பொதுவாகவே தேர்தல் அறிக்கைகள், பேரிடர் காலம் நாங்க இருந்தப்பதான் பேரிடர்லாம் வந்தது, கொரோனா வந்தது, ஆட்சியை நிம்மதியா பண்ண முடியாத சூழ்நிலையிலேயே என்னெல்லாம் சொன்னமோ அதெல்லாம் நாங்க செஞ்சவங்க. ரெக்கவரி ஆஃப் பீரியடுங்கிறது டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் தான். இவங்க இருந்த சமயத்தில் அது என்ன ஏதுன்னு தெரியாமல் இருந்தாலும் பட் இவங்களால ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ண முடியல. டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சார் களத்திலேயே நாளைக்கு நின்று மக்களுக்கு போய் தேவையான மளிகை ஜாமானோ மருந்துகளோ எல்லாம் கொடுத்தது டிஎம்கே தான். நீங்கள் எவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இறந்தே போனாங்க கோவிட் அப்போ. இப்போ ஜெய அன்பழகன்னு சென்னையில் ஒருத்தர் கோவிட் அப்போ தான் மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு இறங்கிட்டு போனார். நானே 2 நாள் வீட்டில் இருந்தேன்னா நேரு ஃபோன் பண்ணுவார், என்னப்பா ஆளகானாங்குவார். என் வீட்டில் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. என் ஒய்ஃபு சொன்னாங்க, பாரு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு 70 வயசுக்கு மேலே, நீ போய் எங்கேயாவது எதாவது பிடிச்சிட்டு வந்தேன்னா கடைசியாக எனக்குன்னா கூட பரவாயில்ல, எங்கள் அம்மாவுக்கு எதாவது ஆச்சுன்னா எங்கள் அக்காங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னாங்க. நான் சீரியஸாக ஹோட்டலில் ரூம் எடுத்து ஐசோலேட் ஆகிக்கிட்டேன். ஏன்னா இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அந்தளவுக்கு நாங்கள் களத்தில் நின்னோம். டிஎம்கேல இருக்கிறப்ப கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் களத்தில் நின்னாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகும் அந்த ரெக்கவரி பீரியடை பண்ணாங்களே தவிர இவங்களோடைய பீரியட் ஆஃப் கோவிட் ரெக்கவரியில் எவ்வளோ ஸ்கேம் நடந்துச்சு, மெடிக்கலில் எவ்வளோ இஷ்யூஸ் இருந்துச்சு, டாக்டர்ஸ் இல்லை நர்சஸ் இல்லைன்னு ஏடிஎம்கே எல்லாம் அது நிர்வாக ரீதியாக நாளைக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு அவர் சொல்கிறாரு. பட் அதெல்லாம் பிரச்சனைகள் தீர்த்தது பேஷண்ட்ஸுங்களுக்கு பெட்டு கிடைக்காம ரோட்டில் இருக்கிறாங்க, பாடிங்களை சரியாக ப்ராப்பராக தரமாட்டேங்கிறாங்க, ஆம்புலன்ஸ்லேருந்து கொண்டு போய் குப்பைமேட்டிலலாம் பாடி வீசினாங்கிற வீடியோலாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் அதிமுகவில் நடந்தது தானே. இவங்க வந்து தான் ரெக்கவரிக்கு பணம் கொடுத்தாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கிடச்சிது, வேக்சினேஷன்ஸ்லாம், ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லைங்கிற பிரச்சனை தீர்ந்துச்சு. நிர்வாக ரீதியாக திமுக வந்த சமயத்தில் கோவிடை சரியாக கையாண்டது அவங்க தாங்கிறப்ப இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் பெருசாக எதுவும் ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, பெரிய விஷயங்கள் இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் எதெல்லாம் ஸ்டார் வேல்யூவாக சொல்லியிருக்கிறாங்களோ, அந்த டிவி முதற்கொண்டு அப்போல்லாம் டிவியே கொடுக்க முடியாது நாங்கள், எதையுமே திமுக சொன்னால் செய்யும்பாங்கிற நம்பிக்கை மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஜெயலலிதாவும் செய்வாங்க. ஆனால் ஜெயலலிதா கட்சியாக இருந்தாலும் அதிமுகவில் எடப்பாடி இன்னைக்கு சொல்கிறத மக்கள் எடப்பாடி செய்வார்னு நம்புறானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதுதான் உண்மை. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். This festive season, travel the world with Grand Royal Tours. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.